இந்த தவளை பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் வந்து ஹைபர்னேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. மண்ணுக்குள்ள போய் படுத்து தூங்கிடும். ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து கத்திக்கிட்டே தெரியும். வெளியில இருக்க பகுதிகளை விமர்சிக்கிறதுக்கு மட்டும்தான் இவர்கள் தயாரா இருக்காங்களே தவிர, தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை திமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் மௌன விரதம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து சபதம் ஏற்று போயிருக்காங்க. என்னன்னா பணம் வாங்கிட்டு அமைதியா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். போராடுறதுக்கு பணம் வாங்குவாங்க, இப்ப போராடாம இருக்கிறதுக்கு பணம் வாங்குவாங்க. எவ்வளவு பிரச்சனை நடக்குதோ அவ்வளவு காசு இவர்களுக்கு கிடைக்கும். நீ வாயை திறக்காம இரு, இந்த உனக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. வாங்கிட்டு அமைதியா இருக்காங்க. இல்லாட்டி ஏன் இவர்களுக்கு பேச என்ன கஷ்டம்? வாயில் என்ன கேன்சர் எதுவும் வந்துருச்சா? இல்லையே. ஏன் வந்து பேச மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை 2026 ஆட்சி மாற்றம் வந்துருச்சுன்னா திரும்ப இவர்கள்லாம் போராட ஆக்டிவா வந்துருவாங்க. இந்த தவளை பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் வந்து ஹைபர்னேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. மண்ணுக்குள்ள போய் படுத்து தூங்கிடும். ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து கத்திக்கிட்டே தெரியும். அந்த மாதிரி இவர்கள் வந்து இந்த தவளை மாதிரி திமுக ஆட்சி காலத்துக்கு வந்து ஹைபர்னேஷன் போயிடுறாங்க. போயிட்டு நம்ம மண்ணுக்குள்ள போய் படுத்து நாங்கள் ஓய்வு எடுக்கிறோம் அப்படிங்கிற சூழலுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி தவளை வாயர்கள் வந்து இப்படிதான். அதிமுக ஆட்சியில வந்தா கத்திக்கிட்டே கிடப்பாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா மண்ணுக்குள்ள போயிடுவாங்க.